மலையடி ஆமா, வரோம். மலையடி ஆமா, வரது பக்கத்துல வந்து ஆமா, இவ்வளோ பெரிய தோட்டத்துல ஆமா, மஞ்சள், இந்த பக்கம் மா, ஆமா, இந்த பக்கம் காய்கறிகள், ஆமா. வழியில் நெடுக மரங்கள்னு எல்லா விதமான இயற்கையும் நம்மகிட்ட இருக்கணும். நெடுங்குளம் பக்கத்தில் ஒரு 40 ஏக்கர், இங்கே ஒரு 30-35 ஏக்கர். அந்த மழை காலம் வந்துட்டா அப்படியே நாங்கள் உழுது விட்டு இரும்பு சோளமும் தட்டைப்பேரும் போட்டு விட்டுருவோம் மயில்களுக்கு. அது அது அப்படியே வளர்ந்து அப்படியே இருக்கும். மயில்கள், கிளிகள் எல்லாமே. அந்த ஆடு வந்து இந்த வட்டாரத்தில் தான் இருக்கும். அது ஓகே. இதுக்கு காதே இருக்காது. அதுதான் அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து. வீடுன்னு ஏன் நீங்கள் சுருக்கி பார்க்குறீங்க? நம்மளை சேர்ந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு தான் அது. பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருமே வருவோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் சார். மாடுகளை பொறுத்தளவுல இந்த 20 ஆண்டுகள்ல பெரிய நெருக்கடிகள்லாம் வரல, நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் இந்த பழமரங்கள் வளர்க்குறதா இருக்கட்டும், இந்த விவசாயம் பண்ணுறது, அதில் நிறைய சவால்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுட்டீங்க? அதில் என்ன மாதிரியான இடர்பாடுகள்லாம் இருக்கு உங்களுக்கு? அதில் வந்து சார் வெரி சிம்பிள். மண்ணை வளவாக்கிட்டோம்னாலே சரியாக போயிடும். ஸோ ஆரம்பத்துலேருந்து நாங்கள் வந்து 2-3 விஷயம் எனக்கு ஒரு 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 நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு மன ரீதியில். நான் வந்து நெடுங்குளம் அந்த தோட்டத்து பக்கம் போனேன். நிறைய மயில்கள் செத்து கிடந்துச்சு. பார்த்தா அது என்னப்பான்னா மயில் பெருத்து போச்சு, அதுக்கு குருணை மருந்து வச்சுட்டாங்க, அதனால் அது செத்து கிடக்கு. ஏண்டா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது விவசாயிகளுக்கு அது வந்து சிரமப்படுத்துது. அப்போ இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நெடுங்குளம் பக்கத்தில் ஒரு 40 ஏக்கர், இங்கே ஒரு 30-35 ஏக்கர். அந்த மழை காலம் வந்துட்டா அப்படியே நாங்கள் உழுது விட்டு இரும்பு சோளமும் தட்டைப்பேரும் போட்டு விட்டுருவோம் மயில்களுக்கு. அது அது அப்படியே வளர்ந்து அப்படியே இருக்கும். மயில்கள், கிளிகள் எல்லாமே. அதாவது சார், நம்ம தோட்டத்தில் வந்து எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் இருக்கணும், பல்நோக்கு எல்லா விதமான பறவைகளும் வரணும். பெரிய விஷயம். ஆமாம். அதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த தட்டையெல்லாம் அறுத்து மாட்டுக்கு போட்டுருவோம். உங்களை அந்த பாதிச்ச சம்பவத்துக்காக நீங்கள் அதை பண்ணது? ஆமாம், அது இப்போ வரை பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எங்கள்கிட்ட வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு வந்து எப்படின்னா, அதுக்கு பேரு அது ஆடை பார்த்துட்டே பேசலாம். பார்க்கலாமே. அது அது வந்து ரொம்ப சந்தோஷம். அது வந்து மூலி ஆடுன்னு பேர். அந்த ஆடு வந்து இந்த வட்டாரத்துல தான் இருக்கும். அது ஓகே. இதுக்கு காதே இருக்காது. அதுதான் அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து. பொதுவாக நம்ம ஊரில் காது இருக்கும் ஆடுகளுக்கு, இதுக்கு காதே இருக்காது. இது வந்து என்ன பர்பஸ்க்காக இங்கே வச்சிருக்கீங்க? இது வந்து நம்ம திருஷ்டி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் அந்த பழமரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? நிறையா விற்கிறோம். அதாவது இப்போது கிராமத்துலேருந்து வருவாங்க, அவங்களே பிடிங்கிடுவாங்க, ஒரு இடையை போடுவாங்க, ஒரு காசு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. இணைந்து வளரணும் சார். இப்போ நெல்லிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் மார்க்கெட்டில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கிது. என்கிட்ட 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு வாழ்வாதாரம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் நல்லாயிருக்கும். உங்கள் டே டு டே வந்து எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். அதாவது காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஒரு 10 ml 15 ml 20 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து கரிசலாங்கண்ணி நிறையா வச்சுருப்பேன். அதை எடுத்து நான் வந்து நல்லா கொதப்பி அந்த எச்சியை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் துப்பிடுவேன், வாய் கொப்பளிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 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 ஹாட் வாட்டரில் என் மனைவி வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம் இதை வச்சு ஒரு பொடி பண்ணி கொடுத்துருக்காரு. அது போட்டு சாப்பிடுவேன், பேப்பர் படிப்பேன். ஸோ 5:30 ஆகிடும். 5:30க்குள்ளே இதெல்லாம் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு யோகா பண்ணுவேன் ஒரு 1 hour.
யோகானா பெருசாக இல்லை, இப்போ எல்லாம் பெருசெல்லாம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு வார்ம் அப்பு, யோகா, பிராணாயாமா இதெல்லாம் முடிச்சிருவேன். அப்புறம் 6:30 to 6:45க்குள்ள ஒரு அற்புதமான காஃபி சாப்பிடுவேன். எனக்கு காஃபி பிரியர் நான். ஏன்னா எங்கள் வீட்டிலேயே காலையில் மாடு இருக்கிறதுனால கறந்து ஃபில்ட்ரு போட்டு காஃபி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போவேன், 4 கிலோமீட்டர் சைக்கிளில் வருவேன். சைக்கிளிங். ஆமாம், யோகா இல்லாமல் சைக்கிளிங் போவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொய் ஃபிஷ் வச்சுருக்கேன், அதோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு உணவு போடுவேன். ஃபிஷ்ஷிங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே பாத்து, சாமி கும்பிடுவேன். அப்புறம் தான் வீட்டில் கோபூஜை நடக்கும். கோபூஜை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10-10:15க்கு ஆஃபீஸ் போயிடுவேன். இதுதான் என்னுடைய அந்த ரொட்டீன். இப்போ இதுக்கு எப்படி நேரம் இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் என்னுடைய நேரம் வந்து இதுக்கு கம்மியாக இருக்குது. மிந்தி ஆரம்ப காலகட்டங்களில் வந்து வாரத்தில் 2 நாள் காலையில் 6:30 மணிக்கு இந்த தோட்டத்துக்கு வந்துடுவேன். அந்த தோட்டத்துக்கு 2 நாள் போயிடுவேன். அப்படி தான் இதை உருவாக்கினேன். அது உருவாக்கும் போது ரொம்ப அதிக நேரம் தேவைப்பட்டிருக்கு. ஆமாம் 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 ஆமாம். அப்புறம் டே பை டே ஆகும்போது இப்போ வந்து எல்லாம் டீம் இருக்காங்க, என்னுடைய சபார்டினேட்ஸ் இருக்காங்க, எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. செட் பண்ணிட்டீங்க? ஆமாம், எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அதை பொறுப்படுத்துக்கிறதுனால நான் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வருவேன். அதாவது இங்கே நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து மனசு, மூச்சு, இந்த 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 இடத்துல ஒரு தனி மனம் இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட, எனக்கு இது வரைக்கும் ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட வியாதி வந்ததில்லை. இந்த இடத்துல வந்து இருந்தால் இன்னும் இலகுவாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது போக வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பசுமாட்டு கோமியத்துலேருந்து ஆர்க்குன்னு ஒன்று தயார் பண்ணுறோம். அதை நாங்கள் அப்போ எல்லாத்துக்கும் கொடுப்போம், சாப்பிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விட்டு போச்சு. புது வருஷம் அன்னைக்கு, எவ்ரி புது வருஷம் அன்னைக்கு ஜனவரி 1 அன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து பசுமாட்டுக்கு வளகாப்பு பண்ணுவோம். அப்படியா? ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த வருஷம் நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம எம்ப்ளாயி எல்லாரையும் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க கையால் அந்த வலையெல்லாம் அந்த கொம்பில் போட்டு ரொம்ப அற்புதமாக பண்ணுவோம். நாங்கள் வந்து 2 ஃபங்க்ஷனும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம். ஒன்றும் வந்து வருஷப்பிறப்பு, அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எப்படி ஒரு 2000 பேர் வருவாங்க இங்கே. அவ்வளோ பேருக்கு விருந்து வச்சு எல்லாரும் வந்து கோபூஜை பண்ணி எங்கள் கஸ்டமரெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் பக்கத்தில் ஊர்லேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து இங்கே கோபூஜை பண்ணி இங்கே விருந்தெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் அழகர் கோயிலுக்கு அனுப்பிச்சு சாமி கும்பிட்டு தான் அனுப்பிச்சி வைப்போம். லட்சக்கொட்டைக்கீரை. இது வந்து இப்போ பெரியவங்க நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலின்னு சொல்கிறாங்கல்ல, இது சாப்பிட்டா சரியாக போகும். ஓகே, இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த மரம் இருக்குல்ல, அது வந்து தாண்டிக்காய் மரம். தாண்டிக்காய். ஆமாம், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். இதெல்லாம் நீங்கள் வச்சதா? இது நான் வாங்கும்போது இருந்தது. நாங்கள் நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய்லாம் நிறையா 100 வச்சுருக்கோம். ஆமாம், எங்கள் தோட்டத்தில் வந்து ஏன்னா கடுக்காய் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு உடல் உழைப்பே இல்லை, அதனால மோஷன் போகிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கடுக்காய் சாப்பிட்டா சரியாக போயிடும். இந்த 3 இது போட்டு சூர்ணம் பண்ணி சாப்பிட்டா சரியாக போயிடும். ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து ஓனாகவே தயார் பண்ணிடுவோம். ஓகே, ஓனாகவே விளைய வச்சுருவோம். இப்போ ஒரு ஸ்மெல் வருது இல்லையா? ஆமாம், இந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு ஸ்மெல். இது வந்து பஞ்சகாவியா, அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபெர்மெண்டேஷன் வாடை அது. இது சம்பாப்பூ. இந்த சம்பாப்பூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 1-2 தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, எங்கள்கிட்ட 38 விதமான சம்பாப்பூ இருக்கு, வெரைட்டிஸ். ஆமாம், வச்சுருக்கோம்.
அவ்வளவையும் பராமரிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து நார்த்தங்காய், கடாரங்காய், கொழுமிச்சை, எலுமிச்சை. இப்போ சிட்ரஸில் உள்ள அத்தனை வெரைட்டியும் நாங்கள் வச்சுருக்கோம். வச்சிருக்கீங்க. சப்போட்டா அப்படின்னா எ இப்படி சப்போட்டா, உருட்டை சப்போட்டா, கிரிக்கெட் பால் சப்போட்டா. ஸோ இப்போ இது எடுத்தீங்கன்னா பிரண்டை. பிரண்டை தனியா ஆமா. வேலிகளில் பிரண்டை போட்டு பிரண்டை போட்டிருப்போம். இப்போ இது எடுத்தீங்கன்னா துத்திக்கீரை, ம். புளிச்சக்கீரை. அதாவது அவ்வளவு சமாச்சாரமையும் தேடி 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 பார்த்து அதுகளுக்குன்னு நாங்கள் ஆள்கள் வச்சு ம். அதுகளெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து ம். இங்கே உருவாக்கி ம். எங்களுக்கும் எங்களை சேர்ந்தவங்களுக்கும் கொடுக்குறது தான் இதனுடைய நோக்கம். பணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். வேம்பு, புங்கை, இந்த மண்புழு உரம் ஷெட்டு, இது மண்புழு உரம் தனியா ஆமாம் வச்சிருக்கீங்க. தனியாக வச்சுருக்கோம், தயார் பண்ணுறோம். தேவை இருக்குல்ல. அது போக வந்து உசுலை. ஓகே. ஏன்னா எங்கள்கிட்ட பெண் பிள்ளைகள்லாம் பேத்திமாரெலாம் ஜாஸ்தி. இப்போது செம்பருத்தி, உசுலை, இந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டுறதுக்கு. உங்களுக்கு மஞ்சள் அறுவடை தயாரில் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வீட்டுக்கான தேவையா? வீடு அதாவது இது வீடுன்னு ஏன் நீங்கள் சுருக்கி பார்க்குறீங்க? நம்மளை சேர்ந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு தான் அது. இந்த இடம் எங்களுடைய அந்த கன்சல்டண்ட்டு தேர்ந்தெடுத்தார். ரைட்டு, இந்த இடத்துல பூரா மஞ்சள் போட்டிருப்பா, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வருஷம் வேறு இடத்துல போடுவோம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அகத்தி, அவ்வளவும் அகத்தி கீரை போட்டிருக்கோம். அது பூரா பசு மாட்டு கொடுக்குறது தான். பின்னாடி பார்த்தா அப்படியே மலையடி வரும். மலையடி வருது பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய தோட்டத்தில் ஆமாம் மஞ்சள், இந்த பக்கமா, ஆமாம் இந்த பக்கம் காய்கறிகள், ஆமாம், வழியில் நடுக மரங்கள்னு பயங்கரமான ஒரு இதாக இருக்கு. தேக்கு, எல்லா விதமான இயற்கையும் நம்மகிட்ட இருக்கணும். ஆமாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். யாரெல்லாம் இப்போ ஃபேமிலியே எல்லாருமே அழைச்சிட்டு வருவீங்களா? எப்படி இருக்கும்? அடிக்கடி வருவோம். எங்கள் பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருமே வருவோம். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இது நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் சார். இந்த காற்றே போதும். இந்த காற்றை நீங்கள் சுவாசித்தாலே அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் நமக்கு. இப்போ மற்ற இயற்கை விவசாயிகள் இப்போ நிறைய பேர் வர்றாங்க விவசாயத்துக்கு, இயற்கை விவசாயத்துக்கு இளைஞர்கள்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு உங்கள் அனுபவத்துலேருந்து சொல்கிற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? மண்ணை வளப்படுத்துங்க முதல்ல. அவ்வளோதான். மண்ணை வளப்படுத்தினா மண் எல்லாமே கொடுத்துரும். இந்த மண் இப்போ நீங்கள் இதே இடத்துல தான் மரம் இருக்குது. இங்கே வேப்ப மரம் இருக்குது, இங்கே தேக்கு மரம் இருக்குது, அங்கே மாமரம் இருக்குது, அங்கே ஒரு இடத்துல கசப்பை கொடுக்குது, ஒரு இடத்துல குக்கு மீனை கொடுக்குது. அது அது அதுதான் எல்லாமே. மிராக்கிள். ஆமா, தாய். ஸோ நீங்கள் மண்ணை வளப்படுத்துங்க. பசுமாடு வைங்க, அதனால் ஏற்படக்கூடிய கோமியம் இதை வச்சு மண்ணை வளப்படுத்துங்க. டே பை டே எல்லாமே உங்களுக்கு மாறிடும். உங்கள் தோட்டத்தை வந்து 100 ஏக்கர் ஃபுல்லாகவே எங்களால் சுற்றி பார்க்க முடியல. ஆனால் இருந்தாலும் கூடுமானவரை காமிச்சிங்க. எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது. இந்த ஒரு 20 வருடங்களில் இவ்வளோ விஷயங்களை கொண்டு வர முடியும், இவ்வளோ ஈடுபாடோடு செய்ய முடியும்னு நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப உங்கள் தோட்டம் ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குது. நன்றிங்க. நன்றி.